ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இதோட சயின்ஸ், சோஷியல், மேத்தமேட்டிக்ஸ் வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது, பார்த்துக்கோங்க. இப்போது மென்டல் எபிலிட்டியில் ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 209, 199, 197, 193, 191 அடுத்து என்ன நம்பர் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து டேரெக்டாக பார்க்கும்போது இதில் வந்து 10 மைனஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 2 மைனஸ் ஆகிருக்கு. கொஞ்சம் இர்ரெகுலராக இருக்குல்ல. அப்போ என்ன பண்ணணும்னா இது வந்து ஆல்டர்னேட் சீரீஸாக இருக்கும். ஆல்டர்னேட் சீரீஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நம்பர் விட்டு விட்டு இப்படி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்படி கனெக்ஷனில் பாருங்கள் நம்பர் எப்படி இருக்குன்னு. இப்போ 209லேருந்து 197 வந்திருக்காங்க. ஸோ இங்கேருந்து 12 வந்து மைனஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்கள் 197லேருந்து 191க்கு வந்து 6 மைனஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாக்டாக பாதி நம்பர் மைனஸ் பண்ணியிருக்காங்க. இது இவங்க ரெண்டு பேருக்கும் பார்க்கலாம். இப்போது இங்கே 199 இருக்குது, இங்கே 193 இருக்குது. அப்போ இங்கே வந்து 6 மைனஸ் ஆகிருக்கு. அப்போ நெக்ஸ்ட்டு இந்த நம்பர்லேருந்து ஆல்டர்னேட் நம்பர் வர்றதுக்கு டெஃபினட்டாக -3 ஆகிருக்கும். பாதி நம்பர் எடுத்து சப்ட்ராக்ட் பண்ணிட்டே வந்திருக்காங்க. ஸோ இங்கே 193 இருக்குது. 193லேருந்து 3 மைனஸ் பண்ணால் 190 உங்களோட கரெக்ட் ஆன்சர். இதில் வந்து 2 ஆப்ஷன்ஸுமே கரெக்டுன்னு சொல்லியிருந்தாங்க. மியர் அட்டெம்ப்ட் கொஸ்டின் சொல்லிட்டு இதில் எது போட்டிருந்தாலுமே உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர் தான். அடுத்து பார்க்கலாம். இப்போ 5295 அப்படின்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். இதுவுமே பாருங்களேன் இர்ரெகுலராக இருக்குது. பார்க்கும்போது ஒன்று சின்னதாக இருக்குது, அதுக்கப்புறம் பெருசாக இருக்குது, திருப்பி சின்னதாக இருக்குது அப்படின்னா அது வந்து ஆல்டர்னேட் சீரீஸில் தான் வரும். ஆல்டர்னேட் சீரீஸ்னால் ஒரு நம்பர் விட்டு விட்டு கனெக்ட் பண்ணி பாருங்கள். 5 வந்து 9 ஆகிருக்கு, 9 15, 15 23. அப்போ 23 இங்கே என்ன நம்பர் வரும் அப்படின்றத முதல்ல கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ 5லேருந்து 9 வர்றதுக்கு அவங்களுக்கு இங்கே +4 தேவைப்பட்டிருக்கு. 9லேருந்து 15 வர்றதுக்கு +6 பண்ணியிருக்காங்க. அடுத்து 15லேருந்து 23க்கு +8. அப்போது 4, 6, 8 அப்படின்னு ஆட் ஆகிட்டே வந்திருக்கு. அப்போ வந்து ஈவன் நம்பர் தான் ஆட் பண்ணியிருக்காங்க. 4லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ 8க்கு அப்புறம் அவங்க ஆட் பண்ணியிருக்க வேண்டிய நம்பர் வந்து +10 ஆட் ஆகிருந்திருக்கும். 23 கூட 10 ஆட் பண்ணால் 33. ஃபஸ்ட் நம்பர் 33 வரணும். அப்போ இதுவும் 33 இருக்குது, ஆனால் இங்கே ஒரு 33 இருக்குல்ல. ரெண்டுத்தில் எது கரெக்டுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த நம்பரே நம்ம டெஃபினட்டாக ஃபைண்ட் பண்ணி ஆகணும். அப்போ இங்கேருந்து பாருங்கள் அடுத்தடுத்த நம்பர் 2, 5 ஆகிருக்குன்னா இங்கே +3 பண்ணியிருக்காங்க. 5லேருந்து 10க்கு திருப்பி +5 ஆகிருக்கு. இங்கே +7. இங்கே மேலே வந்து ஈவன் நம்பர் ஆட் ஆன மாதிரி கீழே வந்து ஆட் நம்பர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. 3, 5, 7. அடுத்து அவங்க கண்டிப்பாக +9 ஆட் பண்ணி தான் இந்த நம்பரை வந்து ஃபைண்ட் பண்ணியிருப்பாங்க. 17 கூட 9 ஆட் பண்ணால் 26 கிடைக்கும். அதனால் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் உங்களோட கரெக்டான ஆப்ஷன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 43, 37, 31 இந்த மாதிரி இருக்குது. அப்படியே கரெக்டாக அப்படியே குறைஞ்சிட்டே வந்திருக்கு பாருங்கள். இப்போ 43லேருந்து 37 வேணும்னா -6 பண்ணியிருக்காங்க. 37லேருந்து 31க்கு திருப்பியும் -6 தான். 31லேருந்து 25க்கும் -6. திருப்பி இது -6 பண்ணியிருக்காங்க. 19லேருந்து -6 பண்ணால் என்ன வரும் அப்படின்றது தான் உங்களோட கொஸ்டின். மைனஸ் பண்ணும்போது 13 கிடைக்கும். 13 அப்படின்றது உங்களோட செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது. அதான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்க வேண்டியது. அடுத்து பாருங்கள். ஸோ இதில் நம்பர்ஸும் ஆல்ஃபாபெட்ஸும் அப்படியே மிக்ஸ் பண்ணியிருக்கு பாருங்கள். இது வந்து முதல்ல நம்பர்ஸ் பார்க்கலாம். இங்கே 2 இருக்குது, இங்கே வந்து 5 ஆகிருக்கு. அப்போ 2 + 3 பண்ணியிருக்காங்க, 5 கிடச்சிருக்கு. 5 வந்து 10 ஆகிருக்கு. அப்போ +5 பண்ணியிருக்காங்க, 10. அடுத்து +7 ஆட் நம்பர்லாம் ஆட் ஆகிருக்கு பாருங்கள். முதல்ல 3, அதுக்கப்புறம் 5, அதுக்கப்புறம் 7 ஆட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் நம்பர் கண்டிப்பாக +9 தான் ஆட் ஆகிருக்கணும் ஆட் நம்பர் படி ஆட் பண்ணும்போது. ஸோ 17 கூட 9 ஆட் பண்ணும்போது இங்கே 26 கிடச்சிருக்கும். டெஃபினட்டாக இந்த இடத்துல 26 நம்பர் வரணும். அப்போ நம்மளோட ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. ஒருவேளை 2 26 இருந்தால் எப்படி இந்த ஆல்ஃபபெட் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல சிக்கு அப்புறம் இங்கே டி ஆகிருக்கு. சிக்கும் டிக்கும் நடுவில் எந்த நம்பரும் மிஸ் பண்ணல, 0 எலிமெண்ட் மிஸ்டுன்னு வச்சுக்கோங்களேன். டிக்கு அப்புறம் இயை விட்டுட்டு எஃப் எழுதியிருக்காங்க, ஒரு எலிமெண்ட் மிஸ் பண்ணியிருக்காங்க. எஃப்க்கு அப்புறம் இங்கே ஐ வந்திருக்கு. எஃப்க்கு அப்புறம் ஜிஹெச் 2 நம்பர் விட்டுட்டு ஐ எழுதியிருக்காங்க. அப்போ அதுக்கப்புறம் இங்கே வந்து எந்த நம்பருமே எந்த ஆல்ஃபபெட்டும் விடலை. இங்கே ஒரு ஆல்ஃபபெட் விட்டுருக்காங்க, இங்கே 2 ஆல்ஃபபெட் விட்டுட்டாங்க. அப்போ அடுத்து 3 ஆல்ஃபபெட் விட்டு தான் நெக்ஸ்ட் வந்து இங்கே எழுதியிருக்கணும். ஸோ 3 ஆல்ஃபபெட் விட்டு தான் இந்த இடத்துல எலிமெண்ட் வந்திருக்கும். அதுக்கப்புறம் ஜேகேஎல் விட்டுட்டு அப்போ டெஃபினட்டாக இந்த இடத்துல வந்திருக்க வேண்டிய ஆல்ஃபபெட் வந்து எம். அதனால தான் 26M கரெக்ட் ஆப்ஷன். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சர்க்கிள் கொடுத்துருக்காங்க, ஒரே ஒரு நம்பர் மட்டும் மிஸ் ஆகிருக்கு. இப்போ இதில் 3மே வந்து ஸ்மால் நம்பர், இதில் 1 மட்டும் 2 டிஜிட்டில் இருக்குது. 532 இவங்க எல்லாரையும் மல்டிபிள் பண்ணி பாருங்கள். 532 மல்டிபிள் பண்ணி பார்க்கும்போது 30 கிடைக்குது. ஸோ இந்த ஆன்சர் கிடச்சிருக்கு. அதே மாதிரி இங்கேயும் ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்க்கணும். -4 மல்டிபிள் பை 2 மல்டிபிள் பை -3 இவங்க 3 பேரையும் மல்டிபிள் பண்ணால் இந்த ஆன்சர் வருதான்னு பார்க்குறோம். கரெக்டாக இருக்குது. மைனஸ் கேன்சல் ஆகிருக்கும். 4 2s are 8, 8 3s are 24 கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது. 2 பேருக்கும் ஒரே ரூல் ஒர்க் அவுட் ஆகிறதுனால இதுவும் அதே தான் இருக்கும். -6 -3 -2 மல்டிபிள் பண்ணணும். இந்த 2 மைனஸ் கட் ஆகிடும். இந்த மைனஸ் ஆன்சரில் வந்திருக்கும். 6 3s are
18 இங்கே வந்து 18 2s are 36 மைனஸ் இருக்கிறதுனால -36 உங்களோட தேர்ட் ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்க்கலாம் கொஸ்டின் நம்பர் 81. இங்கே ஒரு மிஸ்ஸிங் நம்பர் இருக்குது. இந்த ரெண்டு பேருக்கும் என்ன ரூல் அப்ளை ஆகுதோ அதே ரூலில் தான் இதை நீங்கள் ஆன்சர் பண்ணணும். இதில் வந்து மேலே 2 4 கீழே 3 5 இருக்குது. இது எப்படி ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னா இங்கே முதல்ல இவங்க ரெண்டு பேரையும் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. 2 4s are 8. இங்கேயும் இவங்க ரெண்டு பேரையும் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. 3 5s are 15. இந்த 15ம் 8ஐயும் சப்ட்ராக்ட் பண்ணி தான் இந்த 7 வந்திருக்கு. இவங்க ரெண்டு பேரோட சப்ட்ராக்ஷன் வேல்யூ தான் நடுவில் எழுதியிருக்காங்க. ஸோ அதே ரூல் இவங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்க்கலாம். முதல்ல இவங்க ரெண்டு பேரையும் மல்டிபிள் பண்ணால் 4 3s are 12. இவங்க ரெண்டு பேரையும் மல்டிபிள் பண்ணால் 30. ஸோ இவங்க ரெண்டு பேரையும் மைனஸ் பண்ணும்போது 18 கிடைக்குது. கரெக்டாக இருக்குது இல்லை? இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணால் இந்த 30 வரணும், அப்படி கூட யோசிக்கலாம். இதை மல்டிபிள் பண்ணால் 18, இங்கே மல்டிபிள் பண்ணும்போது 56 கிடைக்குது. இவங்க ரெண்டு பேரையும் மைனஸ் பண்ணணும். ரெண்டு பேரையும் மைனஸ் பண்ணும்போது 38 கிடைக்குது. அதுதான் இந்த இடத்துல மிஸ் ஆகிருக்கிற நம்பர். உங்களோட ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்த கொஸ்டினில் பாருங்கள். 8 512 216 64. இதில் இந்த அவுட்டரில் இருக்க எல்லா நம்பரும் கியூபிக் நம்பர். காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுத போகிறவங்க ஸ்கொயர்ஸும் க்யூப்ஸும் தெரிஞ்சுக்கோங்க. 10 வரைக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ 8ன்றது வந்து ஆக்சுவலாக 2 கியூபை தான் நம்ம 8ன்னு சொல்லுவோம். 4 கியூபை தான் வந்து 64. 6ஐ கியூப் பண்ணால் தான் 216. அதே மாதிரி 8ஐ கியூப் பண்ணால் தான் 512 கிடைக்கும். ஸோ இந்த பேஸ் நம்பர்லாம் எடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. இங்கே 2 இருக்குது, இங்கே 8 இருக்குது. பேஸில் ஆட் பண்ணால் 10, 4ம் 6ம் ஆட் பண்ணால் 10, 10ம் 10ம் ஆட் பண்ணி இங்கே 20ன்னு எழுதியிருக்காங்க. இதோட எல்லா பேஸ் நம்பரையும் எடுத்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் 1 கியூப் பண்ணால் 1 கிடைக்கும். 27ன்றது யாரோட கியூப்னா 3யோட கியூப். 125 5யோட கியூப். 343ன்றது 7 கியூப். 7 × 7 × 7 கிடைக்கும். ஸோ இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டா இங்கே வர வேண்டிய நம்பர் டெஃபினட்டாக 16. ஸோ இங்கே 16 இருக்குது. இதே ரூல் இங்கேயும் ஒர்க் அவுட் ஆகிருக்கு பாருங்கள். 216 வந்து 6ஓடது, 5 தான் 125, 4 கியூப் தான் 64, 3. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 18 வருது. அப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க ரூல் வந்து கரெக்டானது தான். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இதில் வந்து என்ன ரூல் அப்ளை ஆகிருக்குன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அதை நம்ம இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஆப்போசிட்டில் இருக்கவங்கள மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து 4 2s are 8. ஸோ இங்கே 8ன்னு எழுதிக்கலாம். அதேமாதிரி இங்கே வந்து 9 5s are 45. ஸோ 45க்கும் 8க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் நடுவில் வந்திருக்கு. 45லேருந்து 8 மைனஸ் பண்ணி 37 அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஸோ அதே ரூல் தான் இங்கேயும். இங்கே 7 1s are 7. இங்கே 8 6ம் 3ம்னா 18. அப்போ 18லேருந்து 7 மைனஸ் பண்ணி தான் 11 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அதே ரூல் தான் இங்கேயும் ஒர்க் அவுட் ஆகிருக்கணும். இங்கே மல்டிபிள் பண்ணும்போது இது வந்து 20, இது 72. ஸோ 72 20 சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது வந்து 52. அந்த டிஃப்ரென்ஸ் தான் எழுதியிருக்காங்க. ஸோ உங்களோட செகண்ட் ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.